தங்கச்சி டப்புன்னு வா, டைம் ஆகுது, பஸ் போயிட்டு போகுது. நான் தங்கராசா உன் தங்கச்சி காலேஜ் அனுப்புற பொழுது ஆம்பா, அவ காலேஜ் முடிச்சிட்டியா, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்பா. உன் நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பா தங்கராசா, நீ கவலைப்படாத. சரிப்பா, உன் பையன் என்ன பண்றான்? அது எங்கப்பா பொறி திரிஞ்சு நிக்குதே, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேதா. இந்த காலத்து பசங்களே அப்படிதான்பா. என்னய்யா உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாளா? தங்கச்சிக்கு சாப்பாடு காட்டணும்லாம் தோணலையா? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? ஊர் சுத்திட்டு வராங்க. உன் தங்கச்சி ஊர் சுத்திட்டு போதாதா? நாடி பேசுற, என் தங்கச்சி ஊரை சுத்திச்சா? ஏதோ ஒரு பையனை வச்சிருக்காயா உன் தங்கச்சி ஊருக்குள்ள, அதான் பேசுறாங்க. தோலை ஊசி போடுவேன். எவன் சொன்ன என் தங்கச்சி வச்சுங்கிறானே? தங்கராஜா அந்த விஷயம் என் காதுக்கே வந்துச்சு தங்கராஜா, உன்னாண்ட நான் கேட்கலான்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, என் தங்கச்சி மேல வீண் போய் சொல்றாங்க, நான் இதை நம்பவே மாட்டேன். நம்பாத, அப்படியே உன் தங்கச்சி அப்படியே உத்தமி. நிறுத்துடி பரிமளா, பரிமளா. தங்கராஜா விடு, கேட்காத, பிரச்சனையா போகுது. கம்முனிரியா ஏ பரிமளா. நானா யாரையாவது வச்சுனுங்கிறியா நீ? நானா இப்படி கேக்குறா? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். யாராவது வச்சுனுங்கிறியா இல்லையா? அண்ணா எப்படி சொல்றது எனக்கே தெரியலண்ணா. வாய ஒச்சிடுவேன், ஒழுங்கா சொல்றியா இல்லையா நீ? அண்ணா சொல்றேண்ணா. சொல்லு சொல்லு சொல்லு, யாரு வச்சுனுங்கிறா? நான் ஒரு நாள் காலேஜுக்கு நடந்து போயிருந்தேன்னா, சரி. அப்போ ஒரு பையன் மேல கைய வச்சான், பிளாஸ் பேக் பாருன மேல. பா மூக்கு நான் அந்த பெருசாகுதா? சரி பாக்குறேன். டேய் அங்க போடுறா. 1 2 3. டேய் நேத்து என்ன பூச்சிக்கினா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க. இங்க போடுறா, உன்னை இதுகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு வந்தேன். இது என்ன பூச்சின்னு இருக்கு, ஒழுங்கா பிரிச்சு விடு. ஏய் வா, நீ நான் ரோஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, ஒருத்தர 2 பேருக்கு ஒன்னா தான் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஹேய் கையாடு போ அவங்கிட்டயே. நீ என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவியா? நீ நான் பித்தளை குண்டானா இல்ல 4 சவரம் கம்பலா உன்னை வைக்கிறதுக்கு? சொல்லு, எங்க அண்ணன் ரொம்ப சிட்டு. இந்த பேர் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை போருக்கலாம், கல்யாணம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணீங்க? உன் தலைமையில பண்ணி வைக்கிறியா? பண்ணி வைக்கிறேன், போய் தொலைங்க. டேய் மச்சி, உன்னை நம்பித்தான் நான் இதை பூச்சிக்கிறேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா, உலக ஐஸ்வர்யா புச்சிக்கினாரு இவரே காப்பாத்துறாங்க. ஏய் நான் இப்படி பேசுறாங்க, நம்ம 2 பேரும் ஏமாத்திடுவாங்களா? வா ஊர் போருக்கு போலாம் வா. இதுங்க நேத்து ஜோடி சேர்ந்துச்சிங்க தெரியலையா? பிளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. இந்த அண்ணன் நடந்தது. அவன் என்ன பண்றான் இப்போ? பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யறானா? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாக்கா பெயிண்ட் அடிக்கணும் புட்டினா? அம்மா ஊரு ஃபுல்லா சுத்துச்சு உன் தங்கச்சி, ஒழுங்கா இருக்குதான்னு பாரு. அப்ப என் தங்கச்சி கெட்டு போனவன் சொல்றியா? இல்லப்பா ஊர் ஃபுல்லா தான் பேசிக்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு தாமே. குழந்தையா? நவர் இருக்கா இருக்காது? அது உன் தங்காச்சிய கேளு. தங்கச்சி உனக்கு குழந்தை இருக்குதா? என்ன லவ் பண்ண அவனு இருக்குதுன்னா? ஏண்டி ஏற்கனவே கல்யாணம் அவனை லவ் பண்ணியா? காது கண்ணு மச்சிச்சுன்னா? உன் தங்கச்சியை கேட்டு என்ன மாப்பிள்ளை வருவானோ? டேய் இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லாதீங்கடா. ஊர் ஃபுல்லா சொல்லிதான் எனக்கே தெரியும், இதை வேற ஒருத்தங்க சொல்றாங்களா என்ன? நீ கொஞ்சம் வாயை மூடுறியம்மா. என்ன தங்கராச, உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணாமே மாமா ஆயிட்ட போகுது. நான் சொல்றா? யோ உன் தங்கச்சி தான் அந்த பாயிண்ட் அடிக்கிறானே, அவனை புடிச்சுனுக்குதே. டேய் நாயிரியா மானத்து இப்படி வாங்குறா? ஏம்பா அந்த பையன் நைட் ஆனா குடிப்பான்பா, ஏற்கனவே 4-5 பொம்பளை வச்சுனுக்குறான். 4-5? நான் 3ஆவதுண்ணா. அம்மா நாதாரி இதுல பெருமை வாரியா? அவனை வர சொல்றி. இப்போ வருவான், என்ன கூட்டு போக வருவான். இந்த வரானுங்களா அவனுங்களாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீ சமாளியா, இங்க ஒண்ணு புச்சுக்கினா அங்க ஒண்ணு புச்சுக்கினா அங்க ஒண்ணு புச்சுக்கினா, வேற லெவல்ல. அதெல்லாம் கெத்துடா. இதுல யாரு? அந்த பெக்கு பர்மிளா, நான் காலேஜ் ரூட் தான் போறேன், வரியா போலாம்? ஏய் யார் நீ என் தங்கச்சி கூப்பிடுறா? இல்லன்னா நானும் அதுவும் ஃப்ரெண்டு, நீங்க ஒண்ணு அதுகிட்ட கேளுங்களேன். எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் தங்கச்சி வாய்க்கு எப்படி சீரியஸ் கேடா பாவி? என்ன பர்மிளா சொல்லிட்டியா? சொல்லிட்டான். சொல்லிச்சான், வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா என் தங்கச்சி ஏமாத்திட்டு உன் பாட்டுன்னு போயினாக்குறா? ஏய் அதான் உண்மை தெரிஞ்சிச்சு இல்ல, ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்குது விட்றா. அந்த கரம் பூச்சதுக்கு இத்தனை நாளா சோத்தை போட்டு வளர்த்தாக்கா விசுவாசம் எல்லாம் உங்ககிட்ட காட்டிக்குது. அதெல்லாம் வாலிப வயசு, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கல. என் நாதாரியா இங்க வாடியா? நானா? போ, உன்னை நம்பித்தானே போனா. போ தட்டு முடிச்சா போ. ஹலோ, என்ன என் கூட அனுப்பிச்சு விடுறீங்க?
உன்னதான நம்பி வந்துச்சியா, அது ஒழுங்கா இழுத்துன்னு போயிடு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பாயிடுச்சுல, கூட்டணும் போ. ஏய் என்னடா எதுவும் கேட்க மாட்டீங்க? ஹலோ, எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கன்வென்ட் கொடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அமுச்சு விட்டுருவான். எனக்கு நேத்துக்கா இது சங்காத்தமா வேணா, இட்டுன்னு போங்கடா. டேய் இது என்னடா பண்றது? வா, இதை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவன் கிட்ட வித்துடலாம். வா. நான் தான் பாசம் காட்டி வளர்த்தாலும் அது புத்திய பச்சியா? தங்கச்சி நீ உன் தங்கச்சி பண்ண வேலையை பத்தியா? நீ போ, குத்தி குத்தி காட்டாத. ஒரு 6 கிலோ மட்டன் வந்து சுக்கா செஞ்சு போடு. ரொம்ப பாசமா வளர்த்தான் தங்கச்சி, இப்படி ஊதாரியா போச்சு. பாப்பா நம்ம போலாம். அப்பா இனியும் தருதல் தொலை இல்ல. மட்டன் கேட்டுக்கலாம் அந்த ஆளு. சரி போய் வாங்கிட்டு வரலாம். பால் ஊற்றி வளர்த்த கிளி, பயம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி என் கூட ஓடி போச்சு. செல்லம்மா நீ சொல்லம்மா, செல்லம்மா நீ சொல்லம்மா. தங்கராச என்ன ஞாபகம் இருக்குதா? உன்னியா? என்ன உன் பேரு? என்ன மறந்துட்டியா? மேனாமேனிக்குடா. எந்த மேனாமணிக்கியா? ஆட பாவி, என்னை ஏமாத்திட்டு குழந்தை குடுத்துட்டு வந்தேடா, அந்த மேனாமேனிக்குடா. நீயா? இதுதான் உன் பையன். அப்பா, அப்பாவா? ஐயோ, நான் இல்ல. போடா அவன் தான் ஒப்பேன். போடா. அப்பா